மதிப்பிற்கும் பாசத்திற்கும் உரிய முன்னாள் மாணவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய ஆர்சி மேல்நிலைப் பள்ளி சிலுக்குவார்பட்டியிலே நீங்கள் கல்வி பயின்று நல்ல நிலையில் இருப்பதை அறிந்து நான் மிகவும் பெருமைப்படுகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய பள்ளியானது கடந்த 28 ஆண்டுகளாக கல்வியிலும் ஒழுக்கத்திலும் மாணவர்களை வளர்த்து தலை சிறந்த குடிமக்களாக உருவாக்கி வருகிறது. அந்த வகையிலே நீங்களும் நல்ல மாணவர்களாக நல்ல சமுதாயத்திலே மிகப்பெரிய பொறுப்புகளில் இருப்பதை கண்டு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். தற்போது நம்முடைய பள்ளியிலே ஏறக்குறைய 800 மாணவ மாணவியர் கல்வி பயின்று வருகிறார்கள். அவருடைய அடிப்படை தேவைகளை நிறைவு செய்யக்கூடிய வழிகளிலே பல்வேறு வசதிகளை நாம் செய்து கொண்டு வருகிறோம். குறிப்பாக இன்றைய காலகட்டங்களிலே காலங்களின் தேவைகளுக்கு ஏற்ப மாணவர்களுக்கு மிகச் சிறப்பான வசதிகளை எல்லாம் செய்து கொடுக்க நாம் அழைக்கப்படுகிறோம். எனவே இப்பொழுது ஒரு மிகப்பெரிய அரங்கமானது அமைக்கப்பட்டு வருகிறது. இந்த அரங்கத்திலே மாணவர்கள் பல்வேறு கூட்டங்களிலே கலந்து கொள்வதற்கும் மதிய உணவு உண்பதற்கும் பல்வேறு தேவைகளுக்கும் இந்த ஒரு வசதியான செய்யப்பட்டு கொண்டு வருகிறது. எனவே எங்களால் முடிந்த அளவு நாங்கள் செய்து கொண்டு வருகிறோம். உங்களால் முடிந்த அளவு நிதி உதவி கொடுத்து பொருளாதாரத்திலே எங்களுக்கு பங்கேற்பு கொடுத்து ஊக்குவிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பள்ளியினுடைய வளர்ச்சியிலும் பள்ளியினுடைய முன்னேற்றத்திலும் நீங்கள் காட்டி வரக்கூடிய ஆர்வத்தை நினைத்து நான் உங்களை பாராட்டுகிறேன். உங்களுடைய உதவியை எதிர்பார்த்து நாங்கள் காத்திருக்கின்றோம். நன்றி. அன்புக்குரிய முன்னாள் மாணவ செல்வங்களே, பெற்றோர்களே, பெரியவர்களே, இம்மண்ணிலே பிறந்து பல்வேறு பங்கு தளங்களிலே பணியாற்றக்கூடிய மண்ணின் மைந்தர் அர்ப்பணியாளர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சிலுக்குவார்பட்டி ஆர்சி மேல்நிலை பள்ளியானது கடந்த 28 ஆண்டுகளாக கல்வி பணியிலே மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் அனைவருமே அறிவீர்கள். ஏனென்றால் முன்னாள் மாணவர்களாகிய நீங்கள் பல்வேறு அரசு பணிகளிலும் அமைச்சு பணிகளிலும் இராணுவத்திலும் காவல்துறையிலும் மற்ற உயர் பதவிகளும் நீங்கள் இருப்பதே அதற்கு சாட்சி. எனவே இந்த நேரத்திலே உங்களுடைய பள்ளியை நீங்கள் நினைவு கூறுவது மிகவும் அவசியமான ஒன்று. ஏனென்றால் பல்வேறு தேவைகளை உள்ளடக்கிய இந்த பள்ளியானது ஒவ்வொரு காலகட்டத்திலும் சிறப்பாக அதை சீரமைத்து வருகின்றோம். மாணவர்களுடைய அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுவதிலே நாங்கள் அக்கறையோடு செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு தாளாளர் தந்தை வரும்பொழுதும் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரும்பொழுதும் பல்வேறு பணிகளை நமக்கு பல்வேறு நன்கொடையாளர்கள் மூலமாகவும் நல்ல உள்ளங்கள் மூலமாகவும் அதை செயல்படுத்தி வருகிறார்கள். தற்போது இருக்கக்கூடிய தாளாளர் தந்தை அர்ப்பணியாளர் டேவிட் சகராஜா அவர்களும் இப்பொழுது இந்த ஸ்டேஜுக்கு முன்னாடி ஒரு பெரிய கலை அரங்கத்தை அவர் உருவாக்கி வருகிறார். முடிந்த அளவிற்கு நாங்கள் அதை செய்து வருகின்றோம். பல்வேறு நிலையில் இருக்கக்கூடிய முன்னாள் மாணவர்களாகிய நீங்களும் நன்கொடையாளர்களும் இந்த கலையரங்கத்திற்கு பல்வேறு உதவிகளை செய்து வருகிறீர்கள். இன்னும் எங்களுக்கு தேவை அதிகமாக இருக்கின்றது. ஏன்னா அந்த கலையரங்கத்தை 90க்கு 90 என்ற ஒரு வகையை 8100 சதுரடி அளவிலே நாங்கள் செய்து வருகின்றோம். மேலும் அந்த கலையரங்கத்தினுடைய தரைப்பகுதியிலே பேவர் பிளாக் கல் பதித்து வருகின்றோம். ஆகவே இந்த மாணவர்கள் அவருடைய அடிப்படை தேவைகளான உணவு உண்பது, கூட்டங்களை நடத்துவது போன்ற தேவைகளில் அவர்களுக்கு பாதுகாப்பு மிகவும் முக்கியமாக கருதப்படுகிறது. எனவே இதை அமைத்து கொடுத்தால் அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு
அடிப்படை சூழ்நிலையை இந்த பள்ளியானது ஏற்படுத்தி தந்திருக்கிறது என்பதை உணர்வார்கள். அவர்கள் படிப்பிலும் ஆர்வம் காட்டுவார்கள். எனவே தொடர்ந்து இந்த 28 ஆண்டுகளாக 10, 11, 12ஆம் வகுப்புகளிலே 100% தேர்ச்சியை இந்த பள்ளியானது தந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையிலே நீங்கள் அனைவரும் இந்த பள்ளியினுடைய வளர்ச்சிக்காக மென்மேலும் எங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். பல்வேறு வகையிலே எங்களுக்கு உதவி செய்து வருகின்றீர்கள். அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்திக் கொள்கிறேன். எனவே இந்த நாட்களிலே இந்த கலையரங்கத்தை மிக சீரும் சிறப்புமாக அமைக்க தேவையான உதவிகளை நீங்கள் செய்து தருமாறு உங்களை மீண்டும் ஒரு முறையாக கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.